எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் கிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோட விளைவுதான் இந்த விஜய் கிருத்திக் கார் அப்படிங்கிற சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் திடீர்ல பார்க்கலாம். எம்டி அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டார். சென்னையில் வந்து சிறையிலிருந்து வெளியே வந்துட்டார். அப்புறம் பிரஸ் மீட் வந்து கேட்டாங்க. இல்ல நான் வந்து பிரஸ் மீட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்ஸ் அப் மட்டும் பண்ணிட்டு மக்களுக்கு நான் கண்டிப்பா பணத்தை கொடுப்பேன், நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் என்று சொல்லிட்டு சென்னையிலிருந்து அங்கேயே ஒரு கோயிலுக்கு வழிபாட்டுக்கு சென்றுட்டு இன்று, அதாவது அவர் விடுபட்ட அன்று அங்கிருந்து கிளம்பி அடுத்த மறுநாள் காலை வந்து கோயம்புத்தூர் போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு ரூமர் வந்துட்டே இருக்கு. நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த டைம் வரைக்கும் இது வரைக்கும் அவர் வெளியே எங்கேயும் பேசினதா தெரியல. வெளியே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அப்டேட்டும் அபிஷியலா சில பேர் வீடியோல போட்டிருக்கிறாங்க. பட் ஆனா கரெக்டான அது அப்டேட்டா எனக்கும் தெரியல. ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி அவங்களுடைய அபிமான நிறைய தகவல்கள் மாறி மாறி வந்துட்டே இருக்கு. இதற்கு இடையில இப்ப நம்ம வந்து அந்த ஆப் இன்னமும் ஒர்க் ஆகல அப்படிங்கிற அதே கண்டிஷன்ல இருந்துட்டு இருக்கு. சோ இப்போ இவர் வெளியே வந்த உடனே அந்த ஆப் ரெடி ஆயிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் இருக்கு. இன்னொன்னு, இத்தனை நாள் 8 மாசம் கிட்டத்தட்ட நமக்கு வந்து பணம் கொடுக்கணும். அந்த பணம் வந்து ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருமா, இல்ல எப்படி அதை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த இப்ப ஆப்பே ஒர்க் ஆகல அப்படிங்கும் போது அந்த ஆப்பை ஓபன் பண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேலட்ல எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க முடியாத சூழ்நிலை. அவங்களுடைய எவ்வளவு பேலன்ஸ், இப்ப எவ்வளவு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய டோட்டல் அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியாத சூழ்நிலை. இதெல்லாம் கலந்து ஒரு அரசல் புரசலா இருக்கு. இந்த நேரத்துல நான் முதல்ல ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன் விநாயகர்கிட்ட. அவரு எம்டி அவர்கள் வெளியே வந்து எல்லாருக்கும் பணத்தை பெண்டிங் இல்லாம, எல்லாம் நான் சொல்றது நம்மளும் ஒண்ணு கதடிப்பாங்க. பெண்டிங் பேமெண்ட்னா நீங்க முதல்ல வித்ட்ரா கொடுத்தது பேமெண்ட் பெண்டிங் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் பெண்டிங்கும்பாங்க. நான் அதெல்லாம் சொல்லல. வேலட்ல எவ்வளவு இருக்கோ எல்லாத்தையும் சிங்கிள் கேப்சா அடிச்சு விட்டு எல்லா பணத்தையும் அவர் ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டாருன்னா நான் வந்து ஒரு 100 தேங்காய் வந்து உடைக்கிறதா வந்து நான் விநாயகருக்கு வேண்டியிருப்பேன். அதை கூட உங்க வீடியோல வந்து நம்மளோட தம்ப்நெயிலே அதை டைட்டிலா போட்டு கூட போட்டிருப்போம். இப்போ வெளியே வந்துட்டார். அடுத்தது எல்லாருக்கும் பணம் வந்து அந்த இறைவன் அருளால கொடுத்துட்டாரு அப்படின்னா நான் 100% வந்து தேங்காய் 100 தேங்காய் உடைக்கிறதுக்கு ரெடி. சில பேர்ல சொன்னாங்க, விஜய் நீங்க 1000 தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிக்கோங்க, உங்களுக்கு பைசா செலவு வராது அப்படின்னாங்க. சோ என்ன ஆக போகுது அப்படிங்கறத நான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா இப்போ அவர் வந்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 கண்டிஷன்ல தான் அவருக்கு நிபந்தனை ஜாமீன்ல பேர்ல தான் வெளியே வர்றாரு. வழக்கமா அப்படித்தான் இருக்கும். ஏன்னா இந்த வழக்குல அவரு வின் பண்ணிட்டு வெளியே வரல, ஜாமீன்ல தான் வெளியே வந்திருக்காரு. அப்போ அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும், எதை பேசணும் எதை பேசக்கூடாது. தினமும் போய் நான் கூட ஏதோ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான் ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போடணும்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா தினமும் காலையில 10:30 மணிக்கு போய் அவரு வந்து ஸ்டேஷன்ல கையெழுத்து போடணும். அப்படிலாம் வந்து கண்டிஷன்ல விட்டுருக்காங்க. அப்போ அவர் பாட்டுல வந்து பழைய மாதிரி எந்த ஒரு அப்டேட்டையும் அவர் மக்களுக்கு கொடுக்கவும் முடியாது. எந்த ஒரு நிறுவனத்தை இந்த கேஸ வந்து ஒரு வின் பண்ணிட்டு இல்ல வின் பண்ணல, ரெண்டுல ஏதோ ஒண்ணு இந்த நிறுவனம் இதுக்கு மேல நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ், இல்ல நடத்தலாம் அப்படிங்கிற ஸ்டேஜ். இந்த ரெண்டையும் அவங்க சந்திக்காம இதை பத்தின எந்த ஒரு அப்டேட்டையும் கொடுக்க முடியாது. இந்த விதிமுறையை மீறினாருன்னா மறுபடியும் அவர் என்ன ஆயிடுவாருன்னா அவர் வந்து சிறைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதனால விஜயராகவன் எப்படிங்க வந்துட்டு ஒரே பேச்சு கிடையாது, அவர் எங்க இருக்கிறாருன்னே தெரியாம இருக்காரு இல்லைங்களா, அதே நிலைமை தான் இவரும் கையாளுவார். ஏன்னா குரு எந்த விவலியோ சிஷியனும் அவளையே கையாண்டு கடைசியில அதிகபட்சமா ஏதாவது ஒரு தகவல் வந்துச்சுன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, வழக்கு வந்து நிலுவையில் இருக்கும் போது இப்ப எதுவும் பேச முடியாது, நான் மேற்கொண்டு எதுவும் பேசக்கூடாது, எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு அரசியல் புரட்சியான செய்திகள் தான் வரும். இப்ப மக்கள் எல்லாம் அவளை எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா, அவர் வெளியே வந்த உடனே என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா நமக்கு உண்டான விட்ராவல் வந்து உடனே போட்டுருவாரு அப்படிங்கறதா மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பா இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தான் நம்ம வந்து ஆரம்பத்திலிருந்தே சொல்றோம். அவரு வெயில்ல தான் வெளியே வராரு. எங்கிருந்து எதுக்காக வராரு அப்படின்னா, உள்ள இருக்கிறதுக்கு பதிலா நான் வழக்கை வெளியே இருந்து எதிர்கொள்றேன், நீங்க சொல்ற நிபந்தனைக்கெல்லாம் நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லிதான் அவர் வெளியே வராரு அப்படின்னு தான் நம்ம என்ன பண்றோம், ஆரம்பத்திலிருந்து திரும்ப திரும்ப சொல்றோம். இப்ப வெளியே வந்து வெயில்ல வந்த உடனே
ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டுருவாங்க, கம்பெனி வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, உடனே வந்து எல்லாருக்கும் பணம் கொடுத்துருவாங்க. அப்படிங்கறதெல்லாம் வந்து 100% நம்ம வந்து அதற்கு எந்த மாதிரியான பாசிபிலிட்டி இருக்கு இல்லங்கிறத நிறைய வீடியோ சொல்லியிருக்கிறோம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப எல்லாருக்கும் ஒரு பெரிய கவலை, அந்த நம்மளுடைய அந்த ஆப் ஓபன் ஆகல, அவங்களுடைய வேலட்டை அவங்க பார்க்க முடியல, அது என்ன ஆகும் அப்டேட்னு சொல்லி போயிட்டு இருக்குங்கிற ஒரு கவலை இருக்கு. அதை ஓபன் ஆகி இப்ப நம்ம அந்த ஆப் ஓபன் ஆகி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், என்ன நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, விளம்பரம் பார்க்கறதுல தான் இந்த நிறுவனத்துக்கு வருமானம் ஜெனரேட் ஆகுது, அதை வைத்து தான் உங்களுக்கு வருமானம் கொடுக்கறேன், விளம்பரம் பார்த்தா உங்களுக்கு வந்து இன்கம் அப்படின்னு சொல்லி தானே அவங்க வச்சிருக்கிறாங்க. இப்போ விளம்பரம் பார்த்தா வருமானம் கொடுப்பது அப்படிதான் உண்மைன்னா, இத்தனை நாள் நீங்க விளம்பரம் பார்த்திருப்பீங்கல்ல, அந்த விளம்பரத்துக்கு உண்டான வருமானம் ஏதோ ஒரு நிறுவனத்திலும் இருந்து அந்த விளம்பரத்தை அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து அவங்க வாங்கியிருக்க கூடும், அப்போ உங்களுக்கு கொடுக்க முடியும். அப்ப இவர்களே 4-5 விளம்பரத்தை எடுத்து ஒரு 50 விளம்பரம் எடுத்துக்கோமே, விளம்பரத்தை எடுத்து அதை ரீடெலிகாஸ்ட் பண்ணி அதை உங்களை பார்க்க வச்சு அதுக்கு வந்து கேப்சா போட வச்சு, அதுல இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், விளம்பரம் பார்க்கறது மூலியமா தான் நமக்கு பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்றோம்னா, இப்ப பாருங்க, நீங்க வந்து என்ன ஆயிட்டீங்க, ஒரு கிரவுண்ட் மெம்பர் ஆயிட்டீங்க, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 450 ரூபா வரைக்கும் வரும். நீங்க ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வரைக்கும் அந்த வீடியோ போட்டு அந்த வீடியோ பார்த்து நீங்க கேப்சா போட்டு இன்கம் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, உங்களுக்கு கீழே ஒருத்தரை கம்பெனிக்கு கொண்டு வந்து அவர் கம்பெனில அவர் மூலியமா கம்பெனிக்கு பணம் உள்ள வந்துருச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், டைம் சேவர் அப்படின்னு ஒண்ணு ஆக்டிவேட் ஆயிரும். டைம் சேவர் ஒண்ணு ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அதாவது விளம்பரமே பார்க்க வேண்டாம், உங்களுக்கு டைம் ரொம்ப குறைஞ்சிரும். அப்போ விளம்பரம் பார்த்தாதான் நமக்கு வருமானம் வருது அப்படிங்கறது உண்மை அப்படின்னா, நீங்க காசு கம்பெனிக்கு ஏதோ வகையில கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க அந்த விளம்பரமே பார்க்க வேண்டாம். அப்போ எங்க இருந்து கம்பெனிக்கு வருமானம் வருது, விளம்பரம் பார்த்து அந்த விளம்பரத்தின் மூலியமா நமக்கு இன்கம் வந்து கம்பெனிக்கு ஜெனரேட் ஆகுது, அது மூலியமா தான் நமக்கு வந்து கம்பெனி வந்து வருமானம் கொடுக்குது அப்படிங்கிறது தான் உண்மைன்னா. நான் திரும்பி அழுத்தம் திருத்தமா சொல்லணுங்கிறதுக்காக ரிப்பீட் பண்றேன், அதுதான் உண்மைன்னா. நீங்க உறுப்பினர் ஆயிட்டீங்க, ஒரு 450 ரூபா வரைக்கும் ஒரு நாளைக்கு இன்கம் பாக்குறீங்க, குரோம் மெம்பர் ஆகி. இப்போ இன்னொருத்தரை நீங்க டவுன்லைன்ல சேர்க்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ண வேண்டாம், அதாவது டவுன்லைன்ல சேர்க்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த டைம் சேவருங்க கிடையாது. டவுன்லைன்ல சேர்க்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. நான் யாரையும் வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கொண்டு போய் இதுல புகுத்தல. விருப்பப்பட்டா நீங்க என்ன பண்ணலாம், முதல்ல நீங்களே உறுப்பினர் ஆகிக்கலாம். நீங்க அதுக்கு மேல விருப்பப்பட்டா உங்களுக்கு கீழே ஒருத்தரை கொண்டுட்டு வரலாம். நீங்க விருப்பப்படலையா, நீங்களே வந்து நாளைக்கு 4 மணி நேரம் வந்து டைம் செலவு பண்ணி நீங்க வந்து கேப்சா போட்டு என்ன பண்ணிக்கலாம், 450 ரூபா வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணிக்கலாம். 4 மணி நேரங்கிறது வாட்டர் இட் இஸ், நான் உதாரணத்துக்கு 4 மணி நேரம் சொல்றேன். நீங்க வந்து கேப்சா போட்டு 450 ரூபா வரைக்கும் இன்கம் எடுத்துக்கலாம். இதுவே நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு அந்த 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க இல்லையா, அதை குறைக்கணும், நான் சீக்கிரமா 450 ரூபாய் எடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு கீழே ஒருத்தரை உங்க டவுன்லைன்ல கொண்டுட்டு வரலாம். கொண்டுட்டு வந்தா டைம் சேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவேட் ஆயிடும். 2 ஸ்டார் 4 ஸ்டார், அப்புறம் அப்படியே அடுத்தடுத்து ஸ்டார் ஸ்டாரா என்ன ஆகும், அது வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஆட்களை எச்சு பண்ண நான் உதாரணத்துக்கு ஒரு உறுப்பினர் சொல்றேன். இப்போ ஒரு உறுப்பினர் உள்ள வந்துட்டாரு உங்களுக்கு கீழே அப்படின்னா உங்களுக்கு டைம் சேவரை நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அந்த டைம் சேவர் கூட உங்களுக்கு கீழே கொண்டு வரவரை 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதிக்குள்ள கொண்டுட்டு வரணும். ஐயோ 5ஆம் தேதிக்குள்ள எனக்கு ஒருத்தன் கீழே கொண்டு வந்தா எனக்கு ஒரு டைம் சேவர் ஆக்டிவேட் ஆயிடும், அது போக 200 ரூபாய் எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்படிங்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓடுவாங்களா? ஆனா யாரையும் கம்பல் பண்ணல, நான் யாரையும் கட்டாயப்படுத்தல, யாரையும் கம்பல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான ஆப்ஷனை வச்சுட்டு எல்லோருக்கும் அப்படி கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் டைம் சேவர் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னா நமக்கு பெனிஃபிட் ஆகும். அப்படிங்கும் போது எல்லாரும் தன்னை போல ஓட ஆரம்பிப்பாங்க. அந்த 5 தேதியை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த டைம் சேவர் இந்த மாசம் கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிப்பாங்க. சோ சிம்பிளா என்னன்னா, ஏதோ உள்ள 2 ஸ்டாரு அப்புறம் 4 ஸ்டாரு அப்படியே எத்தனை ஸ்டார் வேணா வச்சுக்கிட்டோம். ஆனா இங்க நிதர்சனமான உண்மை அப்படின்னா என்னன்னா, விளம்பரம் பார்க்கறது மூலியமா தான் உங்களுக்கு ஒரு இன்கம் ஜெனரேட் ஆகுது அப்படிங்கறது உண்மைன்னா, நீங்க கம்பெனிக்கு ஏதோ ஒரு வகையில ஒண்ணு நீங்க காசு போடலாம். உங்க குடும்பத்துல உள்ள உங்க மனைவி பேர்லயோ, உங்க அப்பா பேர்லயோ, அம்மா பேர்லயோ, உங்களுடைய குழந்தைங்க பேர்லயோ, இல்ல உங்க சகோதரி பேர்லயோ, யாரோ ஒருத்தர் பேர்ல உங்களுக்கு இல்ல நீங்களே கூட காசு போடலாம். உங்க பேர்ல ஒரு ஐடி தான் போட முடியும். ஏதோ ஒரு வகையில உங்க கம்பெனில பணம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க விளம்பரமே பார்க்க வேண்டாம். விளம்பரம் பார்க்க வேண்டாம்னா ரொம்ப நேரம் பார்க்க வேண்டாம், உங்களுக்கு டைம் டியூரேஷனை கம்மி பண்ணி கொடுத்துறோம். அப்போ எங்க இருந்து இன்கம் ஜெனரேட் ஆகுது, விளம்பரம் பார்க்கறதுக்கு மூலியமா இன்கம் ஜெனரேட் ஆகல அப்படிங்கிறது 100% இந்த இடத்துல கிளியர் ஆகுதுங்களா?
நான் மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு இந்த இது, ஏன்னா இப்ப எல்லாரும் ஆப் ஒர்க் ஆகல அந்த கன்ஃபியூஷன் இருக்கிறீங்க. இப்ப நீங்க ஆப் ஒர்க் ஆகி அந்த விளம்பரம் பார்த்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ நீங்க விளம்பரம் பாக்குறது மூலியமா இந்த கம்பெனிக்கு இன்கம் ஜெனரேட் ஆகுதுன்னா, நீங்க டைம் சேவர் வந்து ஆக்டிவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டைம் சேவர் உங்களுக்கு கிடைத்ததுனால நீங்க விளம்பரம் பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு டியூரேஷன் ஃபுல்லா டவுன் ஆயிரும், குறைஞ்சிரும். அப்படின்னா அப்ப நீங்க விளம்பரமே பார்க்க வேண்டாம். அதிகபட்சமா நீங்க ஒரு 45 நிமிஷத்துல கூட என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஒரு டைம் சேவர் அப்படிங்கறது ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் விளம்பரத்தை நீங்கள் அவ்வளவு நேரம் உட்கார்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நிறுவனம் சொல்லுது இல்லையா. அப்போ விளம்பரம் பார்க்க தான் காசு வரும், விளம்பரம் பார்த்தா காசு கொடுக்கறது அப்படிங்கிறது இவர்களா கிரியேட் பண்ண ஒரு விஷயம். ஆனா விளம்பரம் பார்த்ததுனால எங்க இருந்து நமக்கு வருமானம் வரல. சோ சிம்பிளா என்ன அப்படின்னா, விளம்பரம் பார்த்தாதான் காசு அப்படின்னா டைம் சேவர் அப்படிங்கிற ஒண்ண நீங்க கொடுக்கறதுனால விளம்பரமே நீங்க பார்க்க வேண்டாம், டைமை குறைச்சு கொடுத்துறோம். 4 மணி நேரம் விளம்பரம் பாக்குறத உங்களுக்கு 45 நிமிஷமா ஆக்கிடுறோம். அப்போ நீங்க விளம்பரம் கம்மியா பார்த்தா போதும், உங்களுக்கு இன்கம் அதே இன்கம் வந்துடும். அப்படின்னா விளம்பரமே பார்க்காம இன்கம் நமக்கு ஜெனரேட் ஆகுதுன்னா எங்க இருந்து அந்த இன்கம் வருது? இதைத்தான் நம்ம சொல்றோம். இது வந்து டவுன்லைன்ல உள்ளவங்களுடைய பணம் ரிப்பீட்டடா மேல உள்ளவங்களுக்கு, அப்புறம் அடுத்து உள்ளவங்களுக்கு பணம் வரப்போனோம், இவங்களுக்கு உள்ளவங்களுக்கு இது மாதிரி புதுசா ஆட்கள் வந்து கொண்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு பணம் கொடுத்து கொண்டே இருக்க முடியும். இங்க எந்த ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவையை தீர்த்து அதன் மூலியமா ஒரு கம்பெனி ஒரு லாபத்தை எடுத்து உங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா அது மாதிரியான ஒரு பிரமாதமான ப்ராடக்ட் எடுத்து பயங்கரமான ஒரு மார்க்கெட்டை பிடித்து அதன் மூலியமா கோடி கணக்குல பல்லாயிரம் கோடியை வந்து இது டர்ன் ஓவர் பண்ணி அதுல 100 கணக்கான கோடிகளை இது வந்து நாள்தோறும் லாபமாக பெற்று இந்த நிறுவனம் என்ன பண்ணலன்னா மக்களுக்கு, அதாவது இவருடைய உறுப்பினர்களுக்கு இந்த பொருளை வாங்கணும்னு சொல்றீங்க இல்லையா, அவங்களுக்கு இல்ல நாங்க சொல்றோம் இல்ல பணம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்னு சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கு இந்த நிறுவனம் பணத்தை கொடுக்கல. அப்போ நீங்க ஆப்ல வந்து விளம்பரம் பாக்குறது அப்படிங்கிறது 100% எந்த பயனும் இல்லை. ஏன்னா நீங்க ஆப்ல விளம்பரத்தை பார்த்து மைவித்தினுடைய அந்த அவங்க கொடுக்க டெலிகாஸ்ட் பண்ண விளம்பரத்தை பார்த்து இன்கம் ஜெனரேட் ஆகல. அப்படி இன்கம் அது மூலியமா தான் ஜெனரேட் ஆகுதுன்னா நீங்க ஒருத்தர் டைம் சேவர் கொடுத்துட்டீங்கன்னா அப்போ நீங்க விளம்பரமே பார்க்க வேண்டாம், உங்களுக்கு தான் காசு. இது எப்படின்னா, முதல்ல வந்து ஈமு கோழி எல்லாம் வந்து ரொம்ப பரவலா அந்த ஈமு கோழியினுடைய ஸ்கீம் எல்லாம் போயிட்டு இருந்தது. அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்க ஈமு கோழிக்கு ஒரு பண்ணை அமைச்சுக்கணும், கோழி கொடுத்துருவோம், நீங்க அந்த பராமரிச்சு அப்புறம் அந்த கோழியினுடைய முட்டையெல்லாம் எடுத்து வந்து கொடுக்கணும், இதையெல்லாம் கொடுக்கும்போது எடை கொடுப்போம், இந்த மாதிரி நீங்க எல்லாம் வளர்த்திக்கணும், அதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸுக்கு ஆள் போடணும், இதெல்லாம் பண்ணணும் இல்லையா. இதெல்லாம் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா அந்த கோழியை போடுற முட்டையில இருந்து அதுல இருந்து எல்லாத்தையுமே நாங்களே வாங்கிக்குவோம், நல்ல விலை கொடுத்து வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சில பேர் என்ன பண்ணாங்க, எங்க ஊர்லயே நிறைய பேர் ஈமு கோழி பண்ண போட்டிருந்தாங்க. அப்புறம் சில பேர் வந்து எனக்கு இட வசதி இல்லைங்க, ஆனா என்கிட்ட பணம் இருக்குது, நான் வந்து என்கிட்ட ஒரு வேக்கன் லேண்ட் கிடையாது, நான் அதுல ஒரு பண்ணை அமைச்சு அதை வந்து ஒரு ஆளை போட்டு அதை பராமரிச்சு பண்ற அளவுக்கு எனக்கு ஆள் வசதியும் கிடையாது, இட வசதியும் கிடையாது அப்படின்னா சரி, அப்ப நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், நீங்க பணத்தை கொடுத்துருங்க, கோழியை நாங்களே வளர்த்துக்கிறோம், அது போடுற முட்டை கிட்டையெல்லாம் நாங்களே வந்து உங்க சார்பா வளர்த்து எடுத்துக்கிறோம், உங்களுக்கு பணம் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோசடி நடத்துனாங்க. அது கடைசியா என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நீங்க ஆப் ஒர்க் ஆனாலும் ஒர்க் ஆனாலும் இனிமேல் ஒரு யூஸும் கிடையாது. இது வரைக்கும் நடந்தது வேற, இனிமேல் நடக்க போறது அப்படிங்கிறது வேற. சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், பாய்.